உண்மையிலேயே இன்னைக்கு அது அமெரிக்கா இப்படி ஒரு கூடுதல் வரி விதித்திருக்கிற இந்த பின்னணியில் உள்நாட்டு வாங்கும் சக்தியை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது வெளிநாட்டுல போய் விற்கிறது பதிலா, இப்ப உதாரணமா நீங்க ஒரு உங்க கையில ஒரு 3000 ரூபாய் இருக்கு. நீங்க ஒரு 1800 ரூபாய் ஒரு Dress அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு செட்டு தான் வாங்குவீங்க. ஆனா அது 1500 ரூபாயா வந்ததுன்னா பரவாயில்ல, ஒரு 2 செட்டு வாங்கிக்கலாம்னு நீங்க முடிவு பண்ணுவீங்க. 3000 ரூபாய்க்கு ஒரு செட்டு வாங்குறதுக்கு பதிலா 1500 ரூபாய்க்கு 2ன்னு கூட யோசிக்கலாம். சாதாரண மக்கள் அப்படிதான் யோசிப்பாங்க. சோ அந்த வகையில உள்நாட்டு வாங்கும் சக்தியை அதிகரிப்பதன் மூலமாக, உள்நாட்டு சந்தையை அதிகரிப்பதன் மூலமாக நீங்க வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்வதற்கு பதிலாக அதில் ஏற்படுகிற பாதிப்பை இந்தியாவிற்குள் ஈடுகட்டுவதற்காக, அதன் மூலம் தொழிலை பாதுகாப்பது, அதன் மூலம் தொழிலாளர்களை பாதுகாப்பது என்பதற்காக உதவும். ஆனா இவங்க எல்லாரும் நான் நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்ல. ஆக்சுவலா என்னன்னா, நீங்க சொல்லி இருக்கிற 133 ரூபா ஒரு குடும்பத்துக்கு என்பது உங்களுடைய எல்லா பொருட்களிலும் நாங்க விலக்கு கொடுத்திருக்கோம்னு சொல்றீங்கல்ல, அது எல்லாம் சேர்ந்து ஒரு மாசத்துக்கு 133 ரூபா. எனவே நீங்க அதை இதை விட அதிகமாக செய்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப அரிசிக்கு ஜிஎஸ்டில இருந்து விலக்கு கொடுத்துட்டாங்களான்னு நமக்கு தெரியல. ஏன்னா நானும் இன்னைக்கு எல்லாத்தையும், ஏன்னா அவங்க கொடுக்குற பட்டியல்ல அதை நம்ம பார்க்க முடியல. அப்ப இன்னும் அந்த டீட்டெயிலா அந்த ஆர்டர் மொத்தமும் வருகிற போது, மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் எல்லாம் வெளியே வருகிற போது நமக்கு தெரியும். இதுவரை 26 கிலோ பேக் வாங்குனீங்கன்னா அந்த பேக்குக்கு நீங்க அரிசி வாங்குனீங்கன்னா 5% என்பது இருந்திருக்கு. அப்ப அதை என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. எனவே நீங்க மேலோட்டமாக காட்டுகிற ஜிம்மிக்குனால அடிப்படையான பிரச்சனைகள் தீராது. இப்ப இதுவரை நம்ம பல விஷயங்களை சொல்லியிருக்கோம். போன தடவை என்ன சொன்னாங்க, ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அதன் காரணமாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த தடவை என்ன சொல்லியிருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னால என்ன சொன்னாங்க, மேக் இன் இந்தியான்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னால ஸ்கில் இந்தியான்னு சொன்னாங்க. இந்த இந்தியாவெல்லாம் எங்க போச்சுன்னு நான் கேட்கிறேன். இதனால் எந்த விதமான அடிப்படையான மாற்றங்களும் வராது என்று சொல்லுகிற போது, கார்ப்பரேட்டுகளுக்கு அள்ளி கொடுப்பதற்காக மட்டுமே திட்டங்களை தீட்டுவதன் காரணமாக நம்ம எல்லாம் இந்திய மக்களை எல்லாம் ஏமாற்றுகிறோம் என்று தெரிந்தே, பைபிள்ல ஒரு வாசகம் வரும், பிதாவே இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னித்து விடும் அப்படின்னு.